அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் வராகி எண்ணெய்க்கு எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதும் எந்த திரியில் தீபம் ஏற்றுவதும் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா எண்ணெயும் திரியும் பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனைக்கு ஏற்றது போல் அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுவது நமக்கு சீக்கிரமாகவே நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா அனைவரும் நல்ல எண்ணெயிலையும் நெய்யிலும் தான் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிற பழக்கம் அனைவருக்குமே இருக்குது. ஒரு சில பேர் பஞ்சு கூட்டு எண்ணெயில் தீபம் ஏற்றுவாங்க. நமக்கு பிரச்சனைக்கு ஏற்ற போல் நம்ம அந்த பிரச்சனை தீரும் வரை அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுவது சீக்கிரமாக அந்த பிரச்சனை தீரும். அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது. நமக்கு பொதுவாக அனைவருமே நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றுகின்ற பழக்கம் இருக்குது. அந்த நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றுவதனால் நன்மை உண்டாகும். நவகிரகம் தோசை நம்மளை அந்த அளவுக்கு பாதிக்காது. நமக்கு நல்ல நல்ல தீபம் ஏற்றி காலை மாலை இருவேளையும் நம்ம தீபம் ஏற்றிட்டு வருவதனாலே நமக்கு பல நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். அதனால தான் அதிகமாகவே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறது. நமக்கு நல்ல ஒரு செல்வமும் நமக்கு நிலைத்து இருக்கும். நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவது 100% நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நம்ம ஏற்றுகின்ற தீபத்திற்கு முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக நெய் தீபம் ஏற்றுகின்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. நெய் தீபம் ஏற்றுவதனால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி பெருகும், வீட்டில் எப்போதுமே தனம் நிறைவாக இருக்கும், தோஷங்கள் விலகும். நமக்கு நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்களால் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து கொடுக்கும். வீட்டில் எப்போதுமே செல்வ நிலை அதிகரிக்கும். இந்த நெய் தீபம்லாம் நீங்கள் வராகி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்றுலாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கப்புறம் வராகி அன்னைக்கு வேப்பெண்ணெய் நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருப்பவர்களுக்கு வேப்ப எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றி வராகி எண்ணெய் பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். அந்த கசப்பான பிரச்சனை எல்லாமே நமக்கு தீரும். அதனால தான் வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத இருப்பவர்களாம் நீங்கள் வேப்ப எண்ணெயில் வராகி எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை என்று தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க. பிரச்சனைகள் குறையும். அடுத்ததாக வராகி அன்னைக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றுகிறீங்க அப்படின்னா வராகி எண்ணெயோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். அதனால் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பு தான். உங்களுக்கு வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். அதாவது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, கடன் தீரணும் அப்படிங்கிறத நினைத்து வழிபாடு செய்யும்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதற்கப்புறம் வராகி எண்ணெய்க்கு இழுப்பு எண்ணெய் ஏற்றலாமானா தாராளமாக ஏற்றலாம். இழுப்பு எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீக கடாட்சத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடியதான் இழுப்பு எண்ணெய். இழுப்பு எண்ணெய் நிறைய பேர் வீட்டில் பயன்படுத்த மாட்டாங்க. இழுப்பு எண்ணெய் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பயன்படுத்துவதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இழுப்பு எண்ணெயில் ஏற்றுவங்க அடிக்கடி ஏற்றாமல் ஏதாவது ஒரு நாள் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும். அந்த இழுப்பு எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது அதிகாலையில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கப்புறம் நம்ம கடைகளில் நமக்கு பஞ்சுக்குட்டை எண்ணெயாக நமக்கு கிடைக்கும் மொத்தமாக. அதாவது வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெயும் கலந்துருப்பாங்க, நல்லெண்ணெயும் கலந்துருப்பாங்க, ஒரு 5 எண்ணெயாக சேர்த்து கலந்து வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த எண்ணெயில் நீங்கள் வராகி எண்ணெய்க்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேய்பிறை பஞ்சமி என்று இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சால் வராகி எண்ணெய் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பஞ்சுக்குட்டை எண்ணெய் எப்படி நீங்கள் 2 விதமாக தீபம் ஏற்றலாம். ஒன்று மொத்தமாக 5 எண்ணெயும் கலந்து 5 அகல் விளக்கில் ஊற்றி ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய், ஒரு அகல் விளக்கில் வேப்பெண்ணெய், ஒரு அகல் விளக்கில் இழுப்பு எண்ணெய், ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றணும். இன்னொரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெயாக நீங்கள் 5 எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது தேய்பிறை பஞ்சமி என்று நீங்கள் ஏற்றும்போது கூடுதல் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும். அதாவது கடன் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, எதிரி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் இந்த பஞ்சுக்குட்டி எண்ணெய் தேய்பிறை பஞ்சமிக்கு வராகி எண்ணெய்க்கு ஏற்றும்போது. பஞ்சுக்குட்டி எண்ணெய் நம்ம ஏற்றும்போது தோஷங்கள் அனைத்துமே விலகும். அதனால தான் வீட்டில் பஞ்சுக்குட்டி எண்ணெய் ஏற்றுறவங்களுக்கு தோஷம் இருக்காது. தோஷங்கள் விலகுவதற்காக பஞ்சுக்குட்டி எண்ணெயை நம்ம ஏற்ற சொல்லுவோம்.
நம்ம தினமும் இந்த எண்ணெயில் ஏற்றணுமானா அப்படி கிடையாது. நம்ம வந்து தினமும் ஏற்றக்கூடிய தீபம் வந்து எது ரொம்ப நல்லது, அதாவது எண்ணெய் நல்லது அப்படின்னு நல்லெண்ணெயும் நெய் தான். தினமும் அன்றாட ஏற்றுவது நமக்கு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் நம்ம வேண்டுதலுக்கு ஏற்றப்போல் நம்ம அப்பப்போ ஏற்றிக்கொள்ளலாம். இப்போ கடன் பிரச்சனை தீரணும்னா அதுவரை நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஏற்றிக்கொள்ளலாம். வேப்பெண்ணெய் வந்து குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வேப்பெண்ணெய் ஏற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவதா ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதுமாதிரி தான் பஞ்சுக்குட்டி எண்ணெய் நீங்கள் ஏற்றும்போது அந்த ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கும், அந்த செவ்வாய் தோஷம் அந்த மாதிரி தோஷங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நவக்கிரகங்களோட தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சனி தோஷம், இந்த மாதிரி இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும்போது நம்ம இந்த தீபம்லாம் ஏற்றுவது நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். விளக்கெண்ணெய் சொன்னோன்னா என்னென்னு தெரியல, விளக்கெண்ணெய் நம்ம தீபம் ஏற்றுவதனால நமக்கு புகழ் வந்து நமக்கு சேரும். தொழிலெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த விளக்கெண்ணெய் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது புகழ் வந்து நமக்கு சேரும். நல்ல ஒரு புகழ்ச்சியை அடைவதற்காக விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதற்கப்புறம் நம்ம திரியை பற்றி பார்க்கலாம். திரி பார்த்திங்க அப்படின்னா தாமரை தண்டு திரி வந்து நமக்கு ரொம்ப நல்லது. லக்ஷ்மி கடாட்சத்தை பரிபூர்ணமாக கொடுக்கும். வெள்ளி வெள்ளிக்கிழமை தாமரை நூலில் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பொதுவாக எல்லாருமே பஞ்சுத்திரி தான் நம்ம பயன்படுத்துவோம். வராகி அன்னைக்கு பஞ்சுத்திரியே போதும். வெள்ளை நிற பஞ்சுத்திரி பயன்படுத்துவது பார்த்திங்கன்னா மங்களத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும். அதனால் பஞ்சுத்திரி ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவப்பு திரி வராகி அன்னைக்கு மிகவும் உகந்த திரி. சிவப்பு திரி போட்டு எதற்காக ஏற்றுகிறோம் அப்படின்னா, எதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா எதிரி தொந்தரவுகள் நீங்குவதற்காக வராகி அன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து சிவப்பு திரியை போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது எதிரி பிரச்சனைகள் தீரும். அதற்கப்புறம் வாழைத்தண்டு திரி, இந்த வாழைத்தண்டு திரி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேர்த்திற்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வந்து புத்திர தோஷம்லாம் இருக்கும். அதனால தான் குழந்தை பிறப்பது வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அவங்களாம் வந்து வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு புத்திர பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். தோஷங்கள் எல்லாம் விலகும். அடுத்ததாக வராகி அன்னைக்கு வந்து மஞ்சள் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வனா கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். இப்போ வேப்ப எண்ணெயில் பார்த்தீங்க தீபம் ஏற்றுவது நமக்கு பிரச்சனை தீரும் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இந்த மஞ்சள் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். நம்ம வந்து மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றுவதனால் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ அருளும் நமக்கு கிடைக்கும். மஞ்சள் திரி வந்து ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, ரொம்ப சிறப்பானது மஞ்சள் திரி. நீங்கள் அதே போல் வந்து திங்கக்கிழமை என்று மஞ்சள் திரி தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. பச்சை திரி வந்து நமக்கு குபேர கடாட்சத்தை கொடுக்கும், நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும். அதனால் பச்சை கலர் திரி போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. எண்ணெயோ திரியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற போல் நீங்கள் எண்ணெயிலையும் திரியிலையும் போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கேற்ற எண்ணெயும் அதற்கேற்ற திரியும் போட்டு வராகி அன்னைக்கு வந்து தேய்பிரிய பஞ்சமி என்று நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றிக்கோங்க எப்போதுமே, அதுவே ரொம்ப சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். பஞ்சுக்குட்டு எண்ணெயெல்லாம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. நவக்கிரகங்கள் தோசைலாம் விலகும். தேய்பிரிய பஞ்சமி என்று மட்டும் நீங்கள் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பொதுவாக நல்லெண்ணெய் நெய் தான் பார்த்தீங்கன்னா அதீத விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவைக்கு ஏற்றப்போல் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்போ எதிரி தொல்லைலாம் இருக்குது அப்படின்னா சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. தேவைக்கு ஏற்றப்போல் நீங்கள் எண்ணெயில் ஏற்றி வராகி எண்ணெய் மனதார உருகி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வருது. அதாவது நமக்கு நியூ இயர் அன்னைக்கும் காலையில் பஞ்சமி தேதி இருக்குது. இரவு நேரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் பஞ்சமி தேதி இருக்குது. நீங்கள் இரவு நேரம் வழிபாடு செய்யலாம், அல்லது நியூ இயர் அன்று காலையிலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பானது. எவ்வளோ நேரம் திதி நேரம் இருக்குது, எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பதிவு நான் 2 பதிவு கொடுத்துருக்குறேன். அந்த பதிவை நான் என்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வராகின் பற்றிய தகவலும் பூஜ்ய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஆன்மீக தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.